வணக்கங்க. நான் சின்னதுலேருந்து கொஞ்சம் நல்லது செஞ்சதை மட்டும் கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது. எனக்கு 72 வயசு ஆச்சுங்க. என் பேர் ஜெகநாதன். நான் சுகர்கான் பில்டிங் இன்ஸ்டியூட்டில் கேஷுவல் லேபராக இருந்தேங்க. ஒரு 19 வயசு பையன் நான். லேபில் வேலையில் இருந்தேன். அப்போ ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து, என் பொண்ணை ஒருத்தன் கெடுத்துட்டான் ஜெகநாதன். நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி சேர்ந்தவன். கேட்டேன், அடிக்க வர்றாவன் அந்த பையன் பொண்ணை கெடுத்து ஒரு வழி பண்ணிட்டான். நீங்கள் தான் கொஞ்சம் அருள் புரணி தம்பி அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பேன். அப்புறம் என்கிட்ட சொன்னார், நீ கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சாயங்காலம் அவன் வேலை செய்கிற இடத்துக்கு கட்டட வேலை செய்கிறவன். இந்த புள்ள சிட்டால் வேலை செய்யுது. அப்புறம் நான் போய் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், ஏப்பா பிள்ளையெல்லாம் கெடுத்து குடிச்சோர் பண்ணுற போல் ஏன் இப்படி அவங்க அப்பாவை அடிக்க போனியாம்மா? நான் என்னங்க பண்ணேன்? அந்த பிள்ளை நான் எங்கே கெடுத்தேன், பிடிச்சேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்களே. அந்த பிள்ளை யாருக்கிட்ட என்ன போனாலும் பண்ணாலும் நான் என்னங்க அப்படியே சட்டை பிடிச்சி ஊங்கி பலான்னு ஒரு அறை, இந்த கண்ணத்தில் ஒரு அறை, சட்டை பிடிச்சி ஒரு உழு கொடுக்கணும். அண்ணா அண்ணா ஆமாண்ணா நான் தான் கெடுத்தேன் அப்படின்னு. அவன் உடம்பு பூரா சிமெண்ட்டு, காலெல்லாம் சிமெண்ட்டு. அந்த பிள்ளைய வண்டியில் ஏற்றியாச்சு, சைக்கிளில். இவனை நானே ஏற்றிட்டேன். நேராக திடம் பஸ் ஸ்டாண்டு முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே கை காலெல்லாம் கழுவி ஒரு சின்ன மாலை வாங்கி அங்கே தாலிக்கயிறெல்லாம் வாங்கி அந்த முருகருடைய சன்னிதானத்தில் கல்யாணம் பண்ணி வச்சேங்க. அப்போ எனக்கு வயசு 18 19 பக்கம் இருக்கும். கல்யாணம் பண்ணி வச்சேங்க. அங்கே தாலி கட்டி கல்யாணம் பண்ணி போயிட்டானுங்க. போகும்போது அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ குழந்தைகள்லாம் 4-5 குழந்தைங்க. அவங்களுக்கு வயசாகி போச்சு. ஒன்று நல்ல காரியம் செஞ்சேன். இன்னொன்று வந்து நம்ம ஃப்ரெண்டை ஒரு பையன் வந்து சந்திரசேகரன்ட்டு ஒரு பையன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேங்க. இண்டிவிஜுவல் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். கலான்ட்டு ஒரு பிள்ளைங்க, அந்த பிள்ளைக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னங்க, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்கள் சித்தப்பா பசங்களுக்கு எல்லாம் 2 பேர்த்துக்கும் கேரளாவில் பொண்ணு பார்த்து நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த மாதிரியெல்லாம் நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சுருக்கேனுங்க. அப்போ ஃபாரஸ்ட் கேம்பஸில் ஒரு பொண்ணு வந்து கர்ப்பமாகி வந்துட்டுருக்கு. நான் கேம்பஸில் போகிறேன், அங்கே அவுட் ஹவுஸில் குடியிருக்காங்க. அப்போது நான் கேட்டேன், என்னம்மா கர்ப்பமாக இருக்கிற, கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடவே இல்லைன்ட்டு ஓன்னு அழுதுச்சு. என்ன விஷயம் அப்படிங்கும்போது, என்னையும் ஒருத்தன் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. அப்போல்லாம் போய் கேட்டால் போலீஸில் பிடிச்சி கொடுத்தவன்னு மிரட்டுறானுங்க அப்படின்னா. எங்கே வேலை செய்கிறேன்னா, பேங்க்கில் வேலை செய்கிறான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்கிறான், கேஷியராக இருக்கணும். சத்யநாதன் அவன் பேர். அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அந்த பேங்க்கு போனால் அவன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டானுங்க அப்படின்னாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எங்கன்னா மெயின் ஆஃபீஸ் போனால் அவன் லீவில் இருக்கானுங்கன்ட்டாச்சு. ஒரு வாரம் 15 நாள் வண்டி போட்டு தொலை வரணுங்க. என்ற சொந்த காசு ஒரு 900 ரூபாய்க்கு பேங்க்கில் ஒரு மோதிரத்தை வச்சு அதில் பெட்ரோல் போட்டு டெய்லி பெரியவரை கூப்பிட்டு அவனை தொலை வர்றது தான் எனக்கு ஒரு இலக்கு. அப்போது ஒரு துடுக்கு. அவனை தொலை கண்டுபிடிச்சி டவுன் ஹாலில் ஒரு மெடிக்கல் ஸ்டோர்கிட்ட நின்றுருந்தான். அப்போ இவர் சொல்கிறாரு, பெரியவர் அவன் தானுங்க அப்படின்னு. அப்போ ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி போலீஸாக இருக்கேன், ஒரு 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 குற்றவாளி கூட்டிகிட்டு வர்றேன், நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. கூட்டிகிட்டு வாங்க சார் அப்படின்னு போய் சொன்னேன். ஊன்னா சட்டை பிடிச்சி இழுத்து ஆட்டோவில் போட்டு கொண்டு வந்து நேராக B11 போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து சாய்பாபா காலனி அங்கே கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணேன். அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். புள்ள வயசு நர்மாசமாக இருக்கிறான். அப்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னே அவன் காசுக்கு இதெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி பிள்ளைக்கு ஒரு 10,000 15,000 நம்ம 6,000 ரூபா. அப்போது 6,000 ரூபா பணம் வாங்கி தர்றம்மா, நீ விட்டுருமா, அவர் குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது, குடும்பம். அவன் போத்தனூருக்கு வீடு, அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. போத்தனூரில் இப்பவும் இருக்கிறான். அப்படி செட்டில்மெண்ட் பண்ணி 6,000 ரூபா அந்த புள்ள பணம் வாங்கிட்டு அவனை விட்டுருச்சு. என்னங்க, நான் நல்லது தான் பண்ணேன். அந்த புள்ள பணம் வாங்கி விட்டுருச்சுங்க. அந்த புள்ள வந்து சென்னை போய் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைய இறந்துருச்சுங்க. என்னங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தெல்லாம் வந்து முன்னாள் நட்டு நிறைய பண்ணியிருக்கானுங்க. கொஞ்ச நாச்சுங்க ஏகப்பட்ட ஒரு நண்பர் ஒருத்தர்
ஒரு நண்பர் ஒருத்தர் வெளியூர்காரர் அங்கே வந்தார். வெறும் டிராக்டரி ஓட்டுற டிரைவர் லைசன்ஸ் அங்கே வச்சுருக்காரு. அவர் டிராக்டரி ஓட்டுற லைசன்ஸாக வச்சுருக்காரு. அவர் கோயம்புத்தூரே தெரியாதுங்க. கோயம்புத்தூர்னா என்னன்னே தெரியாது. நம்ம கேம்பஸ் தவிர வேறு எங்கேயுமே தெரியாது. நான் வண்டியில் கூட்டிகிட்டு போய் அங்கே இங்கே நம்ம காரஸ்புரம் கொஞ்சம் மில்லினாரெல்லாம் பழக்கங்க அங்கே வாக்கிங் வர்றதுனால. அப்புறம் அங்கே போய் ஒரு சேட்டுக்கிட்ட சொல்லி வேலைக்கு சேர்த்து விட்டேன். 150 ரூபா சம்பளம், கார் ஓட்டுற வேலை, இந்த லைசன்ஸ் எல்லாம் தண்ணியில் முக்கி இந்த டிராக்டர் டிரைவரெல்லாம் அழித்து இதில் இங்கில் எழுதி எல்லாம் வண்டி பிடிச்சி செஞ்சு அவர் எனக்கு வேண்டி வேலை கொடுத்துட்டாரு. அம்பாசிடர் கார் எடுத்து ஒரே அடி செவுத்தில் அடித்தாச்சு. எடுத்து பழக்கம் இல்லையே. அப்புறம் அவர் பெட்ரோலுக்கு 300 ரூபா கொடுத்துட்டு, அப்போ பெட்ரோல் விலையெல்லாம் வந்து ரொம்ப கம்மிங்க, 16 ரூபாய் 17 ரூபாய் என்னமோ. அப்போ கொண்டுட்டு போய் பெட்ரோல் போட்டு டீசல் போட்டு நீங்கள் 2 நாள் கார் எடுத்துகிட்டு போய் நல்லா பழகிட்டு வாங்கன்ட்டாருங்க. மனுஷன் பாருங்கள், எப்பேற்பட்ட மனுஷனாக இருப்பார். அப்புறம் பழகி கொண்டு வந்து மறுபடியும் வேலைக்கு அங்கே போய் 2-3 வருஷம் ஓட்டிகிட்டு இருந்தாருங்க. அப்புறம் சம்பளம் பத்தலைன்னு சொல்லி என்கிட்ட ஒரே அழுகாச்சிங்க. அப்புறம் நான் ஒரு காலேஜ் பஸ்ஸில் கொண்டு போய் சேர்த்து விட்டேங்க. அங்கே கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தாருங்க. அங்கே வந்து எடுத்துனாலும் அங்கேயும் வருமானம்லாம் பார்த்துறது இல்லைண்ணா அப்படி இப்படின்னு. அப்புறம் டேங்கர் ராலியில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. பெட்ரோல் டேங்கர் ராலி டிப்போலேருந்து எடுத்து போய் அந்தந்த பெட்ரோல் பங்கில் இறக்குற மாதிரி இறக்கி நல்லா சம்பாரிச்சாருங்க. நல்லா வசதியாக இருக்கார். இப்போ அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 60-70 பக்கம் ஆச்சுங்க. அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நல்ல காரியத்தை இழுத்து போட்டு செய்வேங்க சார். எதாக இருந்தாலும் இழுத்து போட்டு செய்வேன். அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் கடவுள் கொடுத்துருக்காருங்க எனக்கு. கடவுள் வந்து சின்ன வயசுலேயே நான் ரொம்ப அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேனுங்க. அந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு இப்போ 72 வயசு ஆச்சுங்க. இறைவன் நம்மையும் குறை சொல்லிங்க. நல்லா வேலையெல்லாம் கொடுத்து ஒய்ஃபெல்லாம் நல்ல மனைவியை எனக்கு வச்சு நல்லா இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா சத்திய நேர்மை தரும் பிறகு நடப்பேன் சார். என்னங்க அனாவசியமாக எந்த பெண்களுடைய சாபத்துக்கு நான் ஆளாகலைங்க. எந்த பெண்ணுக்கிட்டையும் நான் தப்பாக நடந்துக்கலைங்க. ஜாலியாக காலேஜ் ஆர்ச்சர்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேனுங்க. சின்ன பையனில் சும்மா பிள்ளைங்கிட்ட தமாசு பேசுவேன், சிரிப்பேன், பிடிப்பேன், ஒரு ஜாலியாக இருப்பேன். அவங்களும் பேசுவாங்க. அப்படி பேசிட்டு ஒரு ஜாலியாக இருப்பேன். நான் தவிர எந்த பிள்ளைகிட்டையுமே என்னுடைய கற்பை நான் கொடுக்கலிங்க. என்னங்க என்னுடைய கற்பை நான் வேஸ்ட் பண்ணல. யாருக்கிட்டையும் எந்த தவறுன்னு பண்ணல. எந்த பெண்ணு நான் கட்டி பிடிச்சி அணைச்சிக்கல. அப்படி ஒரு உண்மையாக இருந்தேனுங்க. எனக்கு என் ஒய்ஃப் வந்து எனக்கு இந்த சும்மா வழியிலையும் போலியும் பார்த்ததோடு சரிங்க. கொஞ்சம் பியூட்டியாக இருப்பா. அப்படி எனக்கு பிடிச்சது, மனசுக்கு பிடிச்சது. அப்புறம் நம்ம கல்யாணங்கிறபோது சொல்லும்போது இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 வருஷம் பக்கம் ஆகுதுங்க. 50 வருஷத்துக்கு பக்கம் ஆகுதுங்க. நல்லா நிம்மதியாக நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கடவுள் முருகப்பெருமான் வச்சுருக்காருங்க. இறைவன் தாங்க எனக்கு எல்லாமே. அவர் தான் என் தந்தை, நான் அவருடைய பிள்ளை. அவர் வழிபாடுவனுங்க. காலையில் வழிபட்டு டிஃபன் சாப்பிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு என்னை பற்றி சொல்லணும் இல்லைங்க. எந்த பாவ செயலையும் நான் செய்யலைங்க. அக்கூடி இந்த எலெக்ஷன் போட்டி கீட்டி ஆஃபீஸில் ஏதாவதுன்னு சொன்னால் நான் கலந்துக்கணுங்க. என்னுடைய கத்தை காட்டுவனுங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவனுங்க. அங்கே பாரஸ் கேம்பஸில் ஒரு முத்துமாரியம்மன் கோயில் கட்டியிருக்கணுங்க. இண்டிவிஜுவலாக நானே கட்டணுங்க. எல்லாம் வசூல் பண்ணி தான் கட்டணுங்க. வெளியே மில்லினரெல்லாம் பழக்குங்க. இந்த முத்துமாரியம்மன் கோயிலை நான் தான் கட்டணுங்க. கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி பெரிய பெரிய மில்லினர்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. வெளியில் இருந்து இருக்கிற இங்கெல்லாம் பர்டிகுலராக சொல்ல போனாங்க. கித்திலால் காளிதாஸ் ஐயா அவர்களுக்கு இது பண்ணாருங்க. அன்னபூர்ண ஓனருக்கு இது பண்ணாருங்க. ஆனந்தன் சார் கோட்டாரி மில்ஸ் ஓனர் அரசுபுரத்தில் தான் இருக்காருங்க. அவரெல்லாம் ஹெல்ப் பண்ணாருங்க. நிறைய பேர் எல்லாம் ஹெல்ப் பண்ணி இது பண்ணாங்க. அப்புறம் சுமங்கலி ஜுவல்லரி 1000 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டாருங்க கேம்பஸ்குள்ளே. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரெல்லாம் உதவி பண்ணுங்காட்டி அந்த கோயிலை கட்டி சிறப்பாக வழிபட முடிஞ்சுதுங்க. ஆள் கிடைக்காம 2 வருஷம் பூஜை புனிஸ்காரம் நானே பண்ணுறேனுங்க. இந்த அம்மாவுக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவங்க. குளிச்சுட்டு இந்த மாதிரி காய் வேஸ்டியெல்லாம் கட்டிட்டு அம்மா கோயில் திறந்து பூஜை புனிஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆஃபீஸ் போகணுங்க. அந்த மாதிரி இதுவரையில் அவ்வளோதாங்க நடந்துருந்துங்க. சின்ன வயசில் கொஞ்சம் லிக்கரெல்லாம் சாப்பிடுவேனுங்க. பட் நாளோடல அதெல்லாம் விட்டாச்சுங்க. சத்திய நேர்மை தர்மம் உழைப்பில்லாதுக்காக ஜோவில் போட மாட்டாங்க. உண்மையாக இருப்பணுங்க. என் பேர் ஜெகநாதன்.
கோவை மாவட்டத்தை சேர்ந்தவனுங்க. கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன் ஆர்எஸ்புரம் ரேஞ்சில் வாழ்ந்துட்டு இருக்கணுங்க. கடவுள் நமக்கு வேணுங்கிற வசதியை கொடுத்துருக்காருங்க. வேணுங்கிற வசதி கொடுத்துருக்காருங்க. நல்ல வீடு கட்டியிருக்கானுங்க. நல்ல வீடு கட்டியிருக்கணுங்க. வசதியாக இருக்கிறோம். பெரிய வசதி இல்லாட்டி ஓரளவுக்கு கடன் காட்சி இல்லாமல் வசதியாக இருக்கிறேங்க. இதுதாங்க என்னுடைய வாழ்க்கை வரலாறு. என்னங்க, என்னை பற்றி நான் நிறைய வீடியோ போடுறேங்க. என்னை பற்றி நான் சொல்லணும் அல்லவா, அதனால நான் சொல்கிறேங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. சத்திய நேர்மை தரும் பிரகாரம் இருந்தாங்க. 72 வயசு ஆச்சுங்க. 72 வயசு ஆச்சு. ஆரோக்கியமாக நல்லா இருக்கேன். இறைவனை ரொம்ப வழிபடுவனுங்க. அவர் உண்மையாக அவர்கிட்ட போய் நின்றா போதுங்க, என்ன வேணாலும் கொடுத்துருவாருங்க. உண்மையாக இருக்கணுங்க. கழுவிட்டு போய் நிற்கணுங்க. மனசு உடம்பு எல்லாம் கழுவி சுத்தமாக போய் நின்றா என்ன வேணாலும் நமக்கு கிடைச்சிருங்க. முருகன் அவ்வளோ சக்தி உள்ளவருங்க. வச்சுட்டுங்களா? ஓகே, வணக்கம், நன்றி.